அல்லல் போம் வல்வினை போம் மண்ணை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமது அமரனை கோவரத்தில் மிகவும் கணவது கைதொழில் கால் ஓம் விக்னேஸ்வரா போற்றி. வேவர் தோழி பங்கன் விட முண்டகணகன் மிக நல்ல வினதடவி மாசர் திங்கள் கங்கை முடியுமை பூந்துது நாள் ஞாயிறு திங்கள் செவ்வாப்பதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசிராவை நல்ல நல்ல அடியவருக்கு மேவே நவக்கரன் அருளை போற்றி. சிம்மராசி நேயர்களுக்கு காமதேனு சூழல் சார்பாக நன்றி. ரிட்டன் வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறோம். சிம்ம ராசிக்கு பண வரவு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த தெய்வத்தை கும்பிடணும் அதை சொல்கிறேன். அதை மட்டும் கரெக்டாக செய்யுங்க. 3 நட்சத்திரம் மகம் பூரம் உத்திரம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலுமே உங்களை பணத்தை கொடுக்கறதுக்கு உங்கள் பொருளாதார பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு புதனுடைய அணுக்கரை இருந்தால் தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும். அதனால் பெருமாள் வழிபாடு அதிகப்படுத்திக்கணும். சிம்ம ராசியில் பிறந்துக்கிட்டால் பெருமாள் வழிபாடு அதிகப்படுத்திட்டிங்கன்னா பணப்புழக்கம் இருக்கும். நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. லக்கண ரீதியாக அசுபர் சுபர் யோகர் பாவர்னு 4 பேர் பிரிஞ்சுருப்பாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே ராசி ரொம்ப முக்கியம். ராசி அன்றாடம் நமக்கு தேவைகளை பூர்த்தி ஆகணும்னா ராசி தான் முக்கியம். பணங்கிறது எப்படின்னா உழைச்சி சம்பாதிக்கலாம், வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கலாம், உத்தியோகத்துக்கு போய் சம்பாதிக்கலாம், பெரிய லெவலில் வணிகம் ட்ரேடிங்கு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிலாம் சம்பாதிக்கலாம். அதுக்கெல்லாம் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். ஆனால் ஒரு மனிதனுக்கு பணம் வரணும், சரியா? எப்படினாலும் பணம் வரணும். ஒருத்தங்கிட்ட யாசகம் பண்ணாலும் பணம் வரணும், கடன் வாங்கினாலும் பணம் வரணும். எப்படியோ நம்ம கைக்கு காசு வரணும்னா சில காரியங்களை பண்ணி தான் ஆகணும். ஆடுற மாட்டை ஆடி கிடக்கணும், பாடுற மாட்டை பாடி கிடக்கணும். ஏதோ லெவலில் பணம் வேணும். எம்ஜிஆர் சொன்ன மாதிரி ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஓடி ஓடி உழைச்சாலும் பணத்துக்காக தான் நம்ம பாடுபட்டுருக்குறோம். சர்க்கஸில் கம்பியில் நடந்தாலும் பணத்துக்காக தான், சரியாக நேரில் வித்தை கட்டினாலும் பணத்துக்காக தான். ஸோ அந்த பணத்தை பற்றி ஏன் அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, ஏன்னா ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி ஒவ்வொரு விதமாக பணம் சம்பாதிக்கிறோம், சரியா? உழைப்பு ஒவ்வொரு விதமாக இருக்குது. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான உழைப்பின் மூலமாக பொருளை ஈட்டுறோம். ஸோ அந்த அந்த பணம் சிம்மராசி நேயர்களுக்கு கையில் கிடைக்கணும். அது சில்லறையாக கிடைச்சாலும் சரி, 100 ரூபா நோட்டாக கிடைச்சாலும் சரி, 500 ரூபா நோட்டாக கிடைச்சாலும் சரி, அதுக்கு காரணம் புதன் தான். புதன் நல்ல நிலைமையில் இருக்கணும். 2 கூடியவன் தனஸ்தானாபதி. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா பெருமாள் வழிபாடு பண்ணணும். புதன்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு போகணும். சார் என்னால் போக முடியல அப்படின்னா என்ன பண்ணணும்னா பசுமாட்டுக்கு பாசிப்பருப்பு சாதம் கொடுங்க. வீட்டில் இருக்கிறவங்கள வச்சு கொடுக்க சொல்லுங்கள். பண பிரச்சனை இருக்குது சிம்ம ராசியில், நீங்கள் லக்கணத்தெல்லாம் மறந்துடுங்க, லக்கணம் நட்சத்திரத்தெல்லாம் மறந்துடுங்க. சிம்ம ராசியில் பணம் வரணும்னா பசுமாட்டுக்கு பாசிப்பருப்பு சாதம் கொடுங்க. தொடர்ந்து ஒரு 18 வாரம் கொடுங்க. 19 வாரம் பணப்பழக்கம் வந்துடும், சரியா? தொடர்ந்து வாரம் புதன்கிழமை மதியம் 1 to 2, இல்லைனா காலையில் 6 to 7, 6 to 7 சாத்தியப்பட்டுரும். காலையிலே சாம்பார் பாசிப்பருப்பையும் சாதத்தையும் ஒன்றா போட்டு பொங்கி ஒரு உருண்டை உள்ளங்கை அளவு உருண்டி அப்படியே பசுமாட்டுக்கு கொடுத்துருங்க. வாழை இலையில் வச்சு கொடுங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ வாழை இலையில் பசுமாட்டுக்கு பாசிப்பருப்பு சாதம் கொடுத்தீங்கன்னா சத்தியமாக 100க்கு 100% பணம் வரும். பணத்தை கொடுக்கக்கூடியவர் இவர் தான். சிம்மராசிக்கு பணத்தை தாராளமாக தேவைக்கு வற்றாத ஜீவநதியாக கொடுக்குறவர் புதன் பகவான் தான். அதனால் பசுமாட்டுக்கு புதன்கிழமை தோறும் பாசிப்பருப்பு சாதம் கொடுங்க. அடுத்து பணம் வருது சார், ஆனால் பற்றாக்குறையாக இருக்குது, தேவைக்கு வர மாட்டேக்கு, தேவைக்கு கிடைக்க மாட்டேக்கு அப்படின்னா அதிர்ஷ்டம். ஒரு மனிதனுக்கு தேவை பூர்த்தி ஆகணும்னா அதிர்ஷ்டம் அடிக்கணும். அதிர்ஷ்டம் அடித்தா தான் தேவை பூர்த்தி ஆகும். எல்லா நேரம் அதிர்ஷ்டம் இருக்காது, சில நேரங்களில் தான் அதிர்ஷ்டம் இருக்கும், சரியா? அது எல்லாருக்குமே தெரியும். அதிர்ஷ்டங்கிறது எல்லா நேரமும் இருக்காது. அது ஒரு தனி மனிதனுக்காக கையை கட்டி காத்துட்டு இருக்காது. அது எப்போ வரும் எப்போ போகும்னு சொல்ல முடியாது. அது விதியின்படி நடக்கும் அதிர்ஷ்டம். ஸோ சிம்மராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கணும், அதிர்ஷ்டம் வலுவாக வரணும்னா குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கணும். தேவகுரு பிரகஸ்பதி குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா வியாழக்கிழமை, வாரத்தில் ஒரு வியாழக்கிழமை, அதாவது மாதத்தில் 4 வியாழன் வரும், 4 புதன் வரும். புதன்கிழமை அது கொடுங்க நீங்கள் பசுமாட்டுக்கு பாசிப்பருப்பு சாதம். வியாழக்கிழமை என்ன பண்ணுறீங்கன்னா காகத்துக்கு சில சாப்பாடு கொடுக்கணும். என்ன சாப்பாடு சார் கொடுக்கணும் அப்படின்னா கடலை உருண்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை வாங்கி நுணுக்கி கொடுக்கணும், சரியா? இல்லைனா கடலையும் இனிப்பும் கலந்து கொடுக்கணும், சரியா? நேரில் கடலை பருப்பை வாங்கிக்கணும். நிலக்கடலை பருப்பு இருக்குல்ல, அதை வாங்கி அதை நல்லா இடித்து அதில் நாட்டு சர்க்கரை போட்டு தூள் பண்ணி காக்கைக்கு கொடுக்கணும். ஏன்னா காக்கை கடலை மிட்டாயெல்லாம் சாப்பிடாது. தூளாக கொடுத்தோம்னா சாப்பிட்றோம், கொத்தி திங்கும், சரியா? காக்கை கொத்தி திங்கிற மாதிரி கொடுக்கணும். எதுக்கு நான் காக்கைக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறேன்னா, சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்டத்தை கெடுக்கிறவர் சனி பகவான் தான். எதிர் வீட்டுக்காரரு 6, 7 கூடையவன், சரியா? அதிர்ஷ்டத்தை தட்டி படிக்கிறவன். அதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நல்லபடியாக வரணும்னா சனி பகவானுடைய அனுக்கிரகம் இருக்கணும், சரியா? அதனால் ஏன்னா 5ஆம் வீட்டுக்கு 11ஆம் வீடு சனி பகவானோட வீடு வரும். 5ஆம் வீட்டுக்கு 11ஆம் வீடு சுக்கிர வீடு வரும். இருந்தாலும் 5ஆம் வீட்டுக்கு 6, 7 சனி பகவான் வர்றதுனால அந்த தாக்கம் குறையும், சரியா? அதனால் கடலை
காஞ்சி போன கடலையை வாங்கி நல்லா நுணுக்கி நாட்டு சக்கரை கலந்து கொடுக்கணும். சில கடலையில் கடலை மிட்டாய் கூட சாப்பிடும். சரியா, கடலை மிட்டாய் கூட பிரித்து போடணும். சரியா, கடலை மிட்டாயை வந்து உதிர்த்து போடணும். போட்டிங்கன்னா யானைகள் சாப்பிடும், காக்கைகள் சாப்பிடும். யானைன்னு ஏன் சொல்கிறேன்னா, யானைக்கும் கொடுக்கலாம். ஏன்னா குருவனுடைய வாகனம் யானை தான், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் யானைகளை பார்க்க முடியாது, நம்ம கோயில் குளத்தில் தான் பார்க்க முடியும். ஸோ கோயில் குளத்துக்கு போனீங்கன்னா யானைகளுக்கு வந்து கடலை மிட்டாய் வாங்கி கொடுக்கலாம். அது ரொம்ப சிறப்பு. யானைகளுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. யானை இல்லை சார் அப்படின்னா காக்காவுக்கு வைக்கலாம். காக்கா வந்து நம்ம வீட்டு பக்கம் வரும், அதுக்கு வந்து நல்லா அந்த தூள் சர்க்கரையும் கடலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா தூளாக்கி கொடுக்கணும். தூளாக்கி கொடுத்தா தான் காக்கா சாப்பிடும். சரியா, முழுசாக கடலை உருண்டையை வாங்கி வச்சுட்டிங்கன்னா காக்காவால் சாப்பிட முடியாது, குத்தி திங்க முடியாது. சரியா, சில காக்கை குத்தி தின்றுடும், சில காக்கைகள் அதை வந்து அப்படியே டச் பண்ணால் போயிடும். சரியா, சாப்பிடணும், காக்கா வந்து சாப்பிட வேண்டும். ஸோ சிம்ம ராசிக்கு பணம் வரணும் அப்படின்னா ஒரு நம்பிக்கையின் பேரில், நம்பிக்கை தான் முக்கியம். நம்பிக்கை வச்சு இந்த காரியத்தை செய்யணும். சாமி மேலே பாரத்தை போட்டு செய்யணும். புதன்கிழமை பசுமாட்டுக்கு பாசிப்பருப்பு சாதம், வியாழக்கிழமை காக்காவுக்கு வந்து கடலை உருண்டை 2 கொடுத்தாலே போதும். சரியா, 2ஆம் இடம் 5ஆம் இடம் வளர்த்தாலே சரியாக போயிடும். சார் நான் ஒரு பெரிய தொழில் பண்ணிகிட்ருக்கிறேன், எனக்கு பெரிய லாபம் வரணும், ஒரு ஏற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும்னா 9, 11ஆம் இடத்தை வளர்க்கணும். 9, 11ஆம் இடம்னா என்ன செய்யணும்னா செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணணும்னா பசுமாட்டுக்கு வந்து கீரை கொடுக்கலாம், அகத்திக்கீரை கொடுக்கலாம். சரியா, நான் ஒரு பெரிய தொழில் பண்ணுறேன் சார், பெரிய வியாபாரம் பண்ணுறேன், நான் ஒரு மக்கள் நல பணியில் இருக்கிறேன், நான் ஒரு அரசியல்வாதி, வர எலெக்ஷனில் ஜெயிக்கணும், நான் ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆகணும் அப்படின்னு பெருசாக நினைக்கிறவங்க. ஏன்னா விரலுக்கேற்ற விற்கும். சில பேர் சில காரியம் தான் பண்ண முடியும், சில பேர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய பண்ண முடியும். நான் ஊர் பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறேன், அடுத்த எலெக்ஷனில் நிற்க போகிறேன் அப்படின்னு சிம்மராசியில் நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை பசுமாட்டுக்கு கீரை வாங்கி கொடுங்க. சரியா, அது கோயில் இருக்கிற மாட்டுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக சிவன் கோயில் இருக்கிற மாட்டுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பதிவில் 3 வழி சொல்லியிருக்கிறேன் நான். அன்றாட காட்சிக்கு, அன்றாட தேவை பணத்துக்கு வந்து புதன்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு பாசிப்பருப்பு சாதம். அதிர்ஷ்டம் அடிக்கணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வியாழக்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு வந்து கடலை நுணுக்கி நாட்டு சக்கரை போட்டு கொடுங்க. நிலக்கடலை தூள் பண்ணி நாட்டு சக்கரை போட்டு கொடுங்க. அடுத்து சார் நான் வெகுஜன தொடர்பில் பெரிய ஆளாக இருக்கிறேன், அரசியல்வாதி ஆகணும், பெரிய வெற்றி ஆகணும், நான் ஒரு பெரிய மல்டி மில்லியனர் ஆகணும். சரியா, நான் 10 பேர் வச்சு வேலை பார்க்குறேன், சிம்ம ராசியில் பிறந்துக்கிறேன், இப்போ வந்து எனக்கு பிரச்சனையாக இருக்குது, அஷ்டமச்சனி நடக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை சிவன் கோயிலில் இருக்கிற மாட்டுக்கு வந்து அகத்திக்கீரை வாங்கி கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஓகே நேயர்களே, இந்த 3 காரியத்தை மட்டும் பண்ணுங்க. இந்த 3 காரியத்தையும் ஒரே வாரம் பண்ணணும் கிடையாது, ஒவ்வொரு வாரமும் பண்ணலாம். சரியா, எந்த ஒரு காரியத்தையுமே ஃபோர்ஸ் பண்ணி செய்யக்கூடாது, ஃப்ரீக்வெண்ட்டாக செய்யணும். அடுத்தடுத்து வந்து இயல்பாக செய்யணும். சரியா, சார் சிவன் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற மாட்டுக்கே வந்து செவ்வாய்க்கிழமை அகத்திக்கீரை கொடுங்க. சரியா, செவ்வாய்க்கிழமை அகத்திக்கீரை கொடுத்தீங்கன்னா பசுமாட்டு கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை வந்து அது புதன் உரையில் கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஓரை பார்த்து கொடுக்கணும். சரியா, ஓரை பார்த்து கொடுக்குறது மிகச்சிறப்பு. சரியா, புதன்கிழமை கொடுக்குறது காலையில் 6 to 7 கொடுக்கணும், வியாழக்கிழமை கொடுக்குறதும் காலையில் 6 to 7 கொடுக்கணும். செவ்வாய்க்கிழமை பசுமாட்டு கொடுக்குறது வந்து புதன் வரை மதியம் காலையில் 9 to 10 கொடுக்கலாம். சரியா, இல்லைன்னா சாயந்தரம் 4 to 5 இதில் நேரம் பார்த்து கொடுக்கணும். 9 to 10 கோயில் திறந்துருக்கும், 4 to 5 கோயில் திறந்துருக்கும். கரெக்டாக மேட்ச் ஆகுதா, அந்த டயத்தில் கொடுக்கணும். அந்த டயத்தில் கொடுத்தீங்கன்னா காரியம் நல்லபடியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் செய்யணும். சின்ன சின்ன காரியத்தில் தான் பெரிய பெரிய வெற்றி இருக்குது. நமக்கு சில காரியம் நடக்கணும்னா நம்ம கொஞ்சம் மெனக்கிட்டு தான் ஆகணும். எதுவும் செய்ய மாட்டேன், எனக்கு நல்லா நல்லபடியாக நடக்கணும்னு ஒன்றும் செய்ய முடியாது. இதுக்கு நீங்கள் ஜாதகத்தை பார்க்க வேண்டாம், யாரையும் கேட்க வேண்டாம், ராசி நட்சத்திரம் 4 எதுவும் பார்க்க வேண்டாம். கிழமை தான், கிழமைக்கு வந்து ஒரு சக்தி இருக்குது, நம்ம கொடுக்குற பொருளில் ஒரு சக்தி இருக்குது. பசுமாடு ரொம்ப முக்கியம். பசுமாட்டுக்கும் காகம், யானை இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பிராணிகள். பசுமாடு மகாலட்சுமியோட அம்சம். பசுமாட்டில் வந்து 30 தேவிகளும் இருக்கிறாங்க, மும்மூர்த்திகளும் இருக்கிறாங்க, 30 கோடி தேவர்களும் இருக்கிறாங்க. காக்கா வந்து புதிர்களோட சின்னமாக பார்க்கப்படுகிறது. நம்ம முன்னோர்கள், நம்ம அப்பா பெற்றவங்க, அம்மாவை பெற்றவங்க, தாத்தா பாட்டி, அதுக்கு முன்னாடி உள்ளவங்கலாம் காக்கா வடிவில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களோட ஆத்மா சாந்தி அடையும். அவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நம்ம வாரிசுகள்லாம் கஷ்டப்படுது, இவங்களுக்கு ஏதோ ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். அதுபோக சிம்ம ராசிக்கு சனி பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அடுத்து வந்து செவ்வாய்க்கிழமை கொடுக்குறது மிகச்சிறப்பு. சரியா, செவ்வாய்க்கிழமை பசுமாட்டு கொடுக்குறது வந்து உங்களுக்கு வந்து சிம்ம ராசிக்கு வந்து ராஜ யோகாதிபதியாக வருவார். சிம்ம ராசிக்கு ஒரு கஷ்டம்னா காக்கிறவர் வந்து செவ்வாய் தான். சரியா, அவர் வந்து 4, 9 கூடன்னு வருவார். சுகஸ்தானாபதி, பாக்கியஸ்தானாபதி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உங்களை சுகப்படுத்துவார். நீங்கள் நல்லா இருக்கணும், சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர் செவ்வாய் தான். ஸோ சிம்ம ராசிக்கும் செவ்வாய்க்கும் ஒரு பூர்வ புண்ணிய தொடர்பு உண்டு. அதனால் சிம்மராசி நேயர்கள் செவ்வாய்க்கிழமை பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்தீங்கன்னா பெரிய லெவலுக்கு ரீச் ஆகலாம். சரியா, நல்ல லாபம் இருக்கும்.
வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கலாம். ஓகே நேயர்களே, இந்த வீடியோத்துடன் நிறைவு பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவுக்கு தலைப்பை பற்றி தான் போடுவேன். சிம்ம ராசிக்கு இவர்கள் தான் நிச்சயம் பணம் கொடுப்பார்கள். இவர்களை நீங்கள் இவங்கக்கிட்ட சகவாசம் வச்சுக்கோங்க. இவங்ககிட்ட நீங்கள் நட்பாக இருந்துக்கிட்டிங்கன்னா இந்த பசுமாடு, யானை, காகம் இதுகளுக்கு இந்த இதை கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாம் வல்ல இறைவன் சிம்மராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பெறுங்கள். தேக ஆரோக்கியத்துடன் இருங்கள். நல்லபடியாக வாழுங்கள். வாழ்க வளமுடன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோயற்ற வாழ்வுடன் குறைவற்ற செல்வத்துடன் வாழுங்கள். நன்றி, வணக்கம்.